புரோக்கர் பையிலே குற்றாலத்துக்கு குளிக்க வந்த புரோக்கர் பையிலே உன்னையும் சொல்கிறேன். நீ ஒரு நாளைக்கு 5-6 கண்டென்ட் போடலை, திங்கிறது ஒரு வீடியோ போடலை, மக்களை கழுவி ஊற்றுறது ஒரு வீடியோ போடலை, கூட இருக்கிறவங்களே கழுவி ஊற்றி ஒரு வீடியோ போடலை. நீ ஒழுங்கு. மித்தவங்க 5-6 வீடியோ எங்கடா போட விடுறீங்க? ஒரு பக்கம் பார்த்தா இங்கிட்டு சோன்னு மழை, ஒரு பக்கம் பார்த்தா அங்கிட்டு சோன்னு மழை, அதை திரும்பி நடுவில் பார்த்தா புதம்பல் வேற. இதுலேயே மக்கள் மன உளைச்சல் ஆகுறாங்க. மித்த உள்ள யூடியூப்காரங்களுக்கு எங்கடா லைவ் போட விடுறீங்க? இளவெடுத்தவனே, உன்னை கொண்டுட்டு போவ, உன்னை கவர்சாங் குழிக்குள்ளே இறக்க, உனக்கு என்னைக்கு இறக்குறாங்களோ அன்னைக்கு தான் இந்த மக்களுக்கு ஒரு விடிவு காலம்னு நினைக்கேன். உன் குடும்பத்துக்கு விடிவு காலமோ என்னவோ, மக்களுக்கு ஒரு விடிவு காலம் வரும். திருந்த மாட்டேன் நாயே. காலையிலே வந்துடுது எல்லாம் தூக்கிட்டு எவளை கழுவி ஊற்றலான்னு. யாரும் 5-6 லைவ் போடுறாங்க? உனக்கு என்ன பூனாவளிக்கு? உனக்கு என்ன பூனாவளிக்கு நான் கேட்கேன். நீ போடலையா? எங்க லைவே போட முடியலங்க, லைவே போட முடியல. இந்த நாய் உருட்டுறதை பார்த்து தான் மக்கள் போகிறாங்க, என்ன உருட்டுறாங்கன்னு பார்க்குறதுக்கு. மித்த நல்ல நல்ல லைவ் ஓடுது, அதை பார்க்குறதுக்கு ஆள் இல்லை. அடுத்தவங்க லைவ் போடுற அளவுக்கு யாருக்கும் நேரம் இல்லை. ஏன்னா அம்புட்டு பேரும் லைவு 11 மணிக்கு ஆரம்பித்தா காலையில் 5 மணி வரைக்கும் அது ஒரு லைவு. அது என்ன லைவுன்னு உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், நம்ம சொல்ல தேவையில்லை. பகல் பூரா இவன் புதம்பல். அது போனால் 3 மணிக்கு போடலாம் பார்த்தா 3 மணிக்கு 2 மணிக்கு போடுவான். மத்தியானம் பார்த்தா அங்கிட்டு ஒரு லைவ் ஓடிக்கிட்டுரும். ஐயோ, இவங்க மத்தியில் பிழைக்கிறதே பெரிய பொழப்பு. நீ எல்லாம் அடுத்தவங்கள பேசாத நாயே, அடுத்தவங்கள பேசாத. அதாவது கண்டென்ட் எடுத்து மக்களை கழுவி ஊற்றி அந்த காசில் கொண்டு போய் குடும்பத்தையும் கழுவி ஊற்றி அந்த காசில் கொண்டு போய் எவன் பொண்டாட்டிக்கோ வீடு கட்டுறதுக்கு நீ இந்த அளவுக்கு கிழட்டு பெயலே தலைகீழாக நிற்கும்போது மித்தவங்களையும் கொஞ்சம் வாழ விடு. அப்போ தான் மோந்துட்டு உனக்கு தங்கும். மித்தவங்களையும் பேச விடு, புரியுதா? நான்லாம் லைவ் போட முடியல தாங்க இப்படி பேசி தொலைகிறேன். எனக்கும் லைவுக்கே ஆள் வர மாட்டேங்காங்க. நான் பார்ப்பேன் 10 நிமிஷம் போடுவேன், லைவே ஓடுது. எங்கே ஓடும்? அங்கிட்டு அந்த லைவ், அதாவது அதையே பார்த்து பழகிட்டாங்கன்னா மித்தவங்க லைவ் எப்படி பார்ப்பாங்க? மித்தவங்க என்ன கருத்து சொல்ல வராங்கன்னு எப்படி கேட்பாங்க? புதம்பலே பெரிய புதம்பலாயிருது. நீ மத்தியானம் ஒரு 2 மணிக்கு ஒரு வீடியோ போடுற, அப்புறம் 10 மணிக்கு வீடியோ போடுற, 6 மணிக்கு உட்காந்து 7 மணி வரைக்கும் அருன்னு அறுத்து தள்ளுவேன். ஆனால் தள்ளுறதுல என்ன விஷயம் இருக்குன்னு உன்னிப்பாக பார்த்தா ஒன்றும் இருக்காது. நீ எதுக்கு அறுத்து தள்ளினேனே தெரியாது, அந்த மாதிரி போயிடும். இதில் வேற இடையில வேற உனக்கு சூப்பர் சாட்டு போடுறாங்க பாரு. அவங்களையெல்லாம் செருப்பால் அடிக்கணும் போல் வரும். எனக்கெல்லாம் செருப்பால் அடிக்கணும் போல். உன்கிட்டெல்லாம் என்ன திறமை இருக்குடா சொல்லு. பொம்பளைகளை போய் இட்லி மேலே சத்தியம்மனு இது மேலே சத்தியம்மனு கேட்குற கேடி பூனாமாவனே, உனக்கு என்ன திறமை இருக்குது சொல்லு. நீ எதுக்கு போய் உன்னைய போய் எதுக்கு குத்த வச்சு உட்கார வச்சாங்கன்னு எல்லாத்துக்கும் தெரியாதா? நீ இன்னமும் நாயே உனக்கு சின்ன அட்வைஸ், உன்னை விட 8 குத்து இளையவதேன். உனக்கு சின்ன அட்வைஸ் சொல்கிறேன். ஒன்று, ஏதாவது ஒரு பக்கம் இரு. இது உனக்கு நிரந்தரமாக இருக்காதுடா. அடுத்த முன்னாடி நீ என்றைக்குமே உனக்கு நிரந்தரம் கிடையாது. உனக்கு நிரந்தரம் எதுங்கிறத நீ யோசிச்சுக்கோ. இப்போ நான் உனக்கே இந்த வயசுக்கு மேலே உன்னால் அரிப்பு எடுக்க முடியாமல் குற்றாலம் கொடைக்கானல்னு அலையிற நாயே, நீ ஏன் மித்தவங்கள பேசுகிற? மித்தவங்க லைவ் போகிறாங்க, வீடியோ போடுறாங்க, அவங்க திறமை இவங்க திறமையம்மா. நீங்கள் அதுக்காக பேசுனதை வச்சு அவங்க சப்போர்ட். அந்த பொம்பளையெல்லாம் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. எனக்கு எப்போவுமே பிடிக்காது அந்த பொம்பளையெல்லாம், புரியுதா? நீங்கள் அதுகிட்ட கொண்டு போய் என்னை